அந்த பெரியவரோட அட்டெண்டர் யாருங்க? அந்த பெரியவரோட அட்டெண்டர் யாருமா? என்னாச்சு சிஸ்டர்? ஒண்ணும் இல்லங்க. ஒரு பெரியவர் ஹார்ட் பேஷண்ட் இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க அட்டெண்டர் இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எங்க போனாங்கன்னே தெரியலங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க. இல்லாதவங்கள தேடுறதை விட இருக்கிறவங்க ஏதாவது செய்யலாம்ல. டாக்டர் இந்த இன்ஜெக்ஷன் அவருக்கு போடணும்னு சொல்லிருக்காரு. மெடிக்கல் ஷாப் இங்க பக்கத்துல தான் இருக்கு. மெடிக்கல் ஷாப் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கம்மா. அவருக்கு திடீர்னு மூச்சு திணறுது, உடம்பெல்லாம் தூக்கி தூக்கி போடுது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அச்சச்சோ, இதோ இப்ப வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். கடவுளே. இந்தாங்க சிஸ்டர், வாங்கிட்டேன். சரி. ஆண்டவா, அந்த பெரியவர் யாரு என்னன்னு தெரியல. யாரா இருந்தாலும் தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. அவர் நல்லபடியா குணமாகணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். எனக்கு வேண்டியதெல்லாம் அது மட்டும்தான். மணி ஆயிடுச்சு. அப்பா தூங்கி இருப்பாரா இல்ல என்ன நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாரான்னு தெரியலையே. சந்தோஷம் பவித்ராவும் நீதான் காரணம் நான் தான் காரணம்னு சண்டை போட்டுக்காம இருந்தா நல்லா இருக்கும். விட்டுட்டு போயிடணும்னு நினைக்க முடியுதே தவிர மறந்துட்டு வாழணும்னு நினைக்க முடியல. பாத்தியா, என்ன வாழ்க்கை இது? மேடம், எங்க போயிட்டீங்க? வெளியே தானே வெயிட் பண்ண சொன்னேன். ஐயோ, என்னாச்சு சிஸ்டர்? ஒரு அர்ஜென்ட் கால் வந்துச்சு, அதான் கீழே போயிருந்தேன். பெரியவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணா மட்டும் போதுமா? கூட இருந்து கவனிச்சுக்க வேணாமா? ஏன், என்னாச்சு சிஸ்டர்? தாத்தாக்கு என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் தான். திடீர்னு உங்க தாத்தாக்கு மூச்சு திணறல் அதிகமாயிடுச்சு. ஐயோ, இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பலான்னு பார்த்தா உங்க 2 பேரையும் ஆளையே காணோம். இங்க என்னடான்னா இவருக்கு உடம்பு தூக்கி தூக்கி போடுது. இவரை விட்டுட்டு நான் எப்படி மெடிக்கல் போக முடியும்? எக்ஸ்ட்ரீம்லி சாரி சிஸ்டர். சத்தியமா இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. தாத்தாவை கவனிக்கிறத விட எனக்கு வேற வேலை என்ன இருக்க போகுது? இப்ப தாத்தா நார்மல் தானே? இப்ப நார்மலா தான் இருக்காரு. பக்கத்துல ஒரு அம்மா என் டென்ஷனை பார்த்துட்டு என்ன விஷயம்னு வந்து கேட்டாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி தாத்தாக்கு மூச்சு இறக்குது, இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வரணும்னு சொன்னேன். என்கிட்ட கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு மருந்து சீட்டை வாங்கிட்டு மெடிக்கல்ஸ் போய் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த அம்மா ஹெல்ப் பண்ணதால தாத்தா நிம்மதியா தூங்குறாரு. Thank God. காடுக்கெல்லாம் தேங்க் பண்ண வேண்டியதுதான். ஆனா முக்கியமா நீங்க அந்த அம்மாக்கு தான் நன்றி சொல்லணும். ரூம் நம்பர் 106 அட்டெண்டர். அவங்க மட்டும் கரெக்ட் டைம்ல ஹெல்ப் பண்ணலனா இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்புறம் இங்க என்கிட்ட நீங்க நிக்கிற மாதிரி டாக்டர் கிட்ட நான் என்ன பதில் சொல்லணும்? இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் சிஸ்டர். என்ன ஆனாலும் இந்த ஃப்ளோரை தாண்டி வெளியே போக மாட்டேன். இப்போ இவர் நார்மலா இருக்காரா? ஹலோ, நார்மல்னா இவர் அப்சர்வேஷன்ல தான் இருக்காரு. ஞாபகம் இருக்குல்ல?
அப்படிங்களா சிஸ்டர்? சரி, வெளியே வெயிட் பண்ணுங்க. எங்கேயாவது போகணும்னா என்கிட்ட சொல்லிட்டு போங்க. ம், ஓகே சிஸ்டர். பிள்ளையாரப்பா, ஹரி சார் குணமாகணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அவர் நல்லா ஆயிட்டாரு. ரொம்ப நன்றி பிள்ளையாரப்பா. அப்புறம் பக்கத்து ரூம்ல ஒரு பெரியவர் பாவம் ரொம்ப சிரமப்பட்டுட்டாரு. அவரையும் கொஞ்சம் குணப்படுத்தி கொடு பிள்ளையாரப்பா. கெஞ்சி கேக்குறேன். வரேன். குட் மார்னிங். அதுக்குள்ள எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? எப்படா விடியோன்னு காத்துட்டு இருந்தேன். விடிஞ்சதும் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு உங்களுக்காக பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. நீங்க பல் விளக்கிட்டீங்களா? சரி, அப்ப நான் காஃபி வாங்கிட்டு வரேன். எங்க உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? கேண்டீன்ல சொன்னா அவங்க எடுத்துட்டு வர போறாங்க. இதுல என்னங்க சிரமம் இருக்கு? உங்களுக்காக நான் நல்லா வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். இந்த வலியெல்லாம் சீக்கிரமா குணமாயிடும் பாருங்க. தேங்க்ஸ்ங்க. எங்க இருந்தோ வந்தீங்க. எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானோம். ஆனா உயிர் போற நேரத்துல நீங்க என்ன காப்பாத்துவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலீங்க. காப்பாத்துறது எல்லாமே கடவுளோட செயல். நமக்கு முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை மத்தவங்களுக்கு பண்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு இப்படி ஒரு கஷ்டம்னா நீங்க உதவி பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் இதுவும். சரி, கொஞ்சம் இருங்க, நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? பக்கத்து ரூம்ல வயசான ஒருத்தரை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. பாவம், அவருக்கு இதய நோய் போல. ராத்திரி முழுக்க அவருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. நர்ஸ் ஏதோ மருந்து வாங்க சொன்னாங்க. நான் தான் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து தந்தேன். ஓ, ராத்திரி முழுசும் அவரை பத்தி தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு 2 நிமிஷம் இருங்க, இந்த பிரசாதத்தை அவருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுறேன். முதல்ல அதை செய்யுங்க. பாருங்க, நீங்க சாமியை கும்பிட்டு பிரசாதம் கொண்டு வந்தீங்க. படுத்துட்டு இருந்த நானே எந்திரிச்சு உட்காந்துட்டேன்ல, அதே மாதிரி அவரே எந்திரிச்சு உட்காந்துருவாரு. போய் கொடுத்துட்டு வாங்க. சரிங்க. சிஸ்டர், கொஞ்சம் தாத்தாவை பாத்துக்கோங்க. தண்ணி புடிச்சிட்டு வந்து. ஓகே மேம். சிஸ்டர், வாங்க மேடம். சிஸ்டர், பெரியவர் கண்ணு முழிச்சிட்டாரா? இல்ல மேடம், கொஞ்சம் நேரம் ஆகும். இந்தாங்க, இது கோயில் பிரசாதம். அவர் கண்ணு முழிச்சதும் இந்த விபூதியை வச்சு விடுங்க. சரிங்க மேடம். நான் அப்புறமா வந்து பார்க்கறேன். சரிங்க மேடம்.
கோவில் பிரசாதம் விபூதி தாத்தாக்கு வச்சு விடுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? இல்ல, கோவிலுக்கு நான் போல மேடம். நேத்து ஒரு அம்மா தாத்தாக்கு வந்து மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க கோயிலுக்கு போய் சாமியை வேண்டிட்டு அவருக்காக திருநீர் கொண்டு வந்து கொடுத்தாங்க மேடம். ஓ, இப்பதான் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அச்சச்சோ, இந்த வாட்டியும் நான் மிஸ் பண்ணிட்டேனே. சரிங்க மேடம், நீங்க பாத்துக்கங்க. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன். ம். பவி, நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. இந்த காஃபியாவது சாப்பிடு. ஏய், என்னது நெத்தில என்ன விபூதிலாம்? நம்ம சிஸ்டர் சொன்னாங்கல்ல, ஏதோ ஒரு அம்மா தாத்தாக்கு மருந்து வாங்கி கொடுத்தாங்கன்னு. அவங்க தான் காலையில கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு தாத்தாவுக்கு பிரசாதம் வாங்கி கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேலேயும் அவங்கள நேர்ல போய் பார்த்து நன்றி சொல்லலனா நல்லா இருக்காது சந்தோஷ். நீ தாத்தாவை பாத்துக்கோ, நான் போய் அவங்கள பாத்துட்டு வந்துடுறேன். அப்புறமா நம்ம காஃபி குடிக்கலாம். சரி, போயிட்டு வா. இந்தாங்க குடிங்க. தேங்க்யூ. குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங் மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன். எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் ஐம் ஃபைன். தட்ஸ் குட். உங்களுக்கு இன்னொரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். ரிப்போர்ட் நல்லபடியா வந்துச்சுன்னா நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். என்ன, ஓகே தானே சார்? ஸ்ட்ரக்சர் கொண்டு வர சொல்லவா? இல்ல இல்ல, என்னாலேயே நடந்து வர முடியும்னு தோணுது. வெரி நைஸ். சிஸ்டர், இவரை கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். இந்தாங்க. கொடுங்க. வாங்க சார். பாத்து பார்த்து I'll manage. பாத்து வாங்க. மெதுவா வாங்க. பொறுமையா போங்க. மெதுவா வாங்க. ஆ. எங்கேயோ வெளியே போயிட்டாங்க போல இருக்கே. லேட் பண்ணிட்டோம். சிஸ்டர் சொன்ன உடனே கிளம்பி வந்திருக்கணும். அத்தையோட செருப்போ இது. ஏய் சந்தோஷ், ஒரு நிமிஷம் வா. எங்க? வா, ஏய் பவி, எங்கன்னு சொல்லு. சொல்றேன் வாடா. வா, என்ன? இங்க பாரு. இது அத்தையோட செருப்பு தானே? அதா, ஆ, என்ன விளையாடுறியா நீ? இதே மாடல் செப்பல் 10 லட்சம் பேர் சிட்டில வச்சிருப்பாங்க. இத பார்த்ததும் அம்மா இங்க இருப்பாங்கன்னு நினைச்சியா நீ? ஏன் உனக்கு அப்படி தோணலையா? ஐயோ சத்தியமா இல்ல பவி. இதே மாடல்ல இதே பிராண்ட் செருப்ப நிறைய பேர் வாங்கிருப்பாங்கன்னு எனக்கும் தெரியும். ஆ. ஆனா என்னமோ தெரியல சந்தோஷ், இத பாக்குறப்போ அத்தை தான் இதை இங்க கழட்டி விட்டுட்டு போயிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. பவி, ஆல்ரெடி என் மண்டை காஞ்சு போய் கிடக்கு. இந்த செருப்பை காட்டில மறுபடியும் என்ன டென்ஷன் ஆக்காது. இத வச்சு அம்மா இங்கதான் இருப்பாங்கன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? வேணா ஒண்ணு பண்ணலாமா? இந்த செருப்பு யாரோடதோ அவங்க திரும்ப வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இங்கே நின்னு பாத்துட்டு போலாமா? சீக்கிரம் போய் தாத்தாக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்கன்னு டாக்டரை பார்த்து கேட்கலாம். வா வா. மேடம், நீங்க இருங்க மேடம், நான் சாரை கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஒன்றும் தப்பு இல்லைங்க, நானும் வரேன். நீங்க எதுக்கு மேடம்? இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் 5 minutes. நான் ஸ்கேன் பண்ணிட்டு உடனே கூட்டிட்டு வந்துடுறேன்.
நீங்க உள்ள போய் ஸ்கேன் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். வாங்க சார் போலாம். தேங்க்ஸ்ங்க. இந்த அளவுக்கு என்னை யாரும் கவனிச்சுக்கிட்டது இல்லை. என் அம்மா காலத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் யாரோ என் மேல மட்டும் பெய்யுற மழைக்கு கொடைப்பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். வாங்க சார் ஸ்கேன். இருங்க மேடம், நீங்க இங்கே இருங்க, நான் போய் ஸ்கேன் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல பரவாயில்ல சார், நானும் வரேன் கூட. பரவாயில்ல இல்ல, அங்க there is some protocol. நீங்க இங்க இருங்க, நான் வந்துடுறேன். நான் வந்துடுறேன். புரோட்டோகால்னா என்னவோ. தாத்தா தாத்தா எதுக்கு எழுந்தீங்க? என்னாச்சு தாத்தா? என்ன பண்றீங்க? என்னாச்சு தாத்தா? என்ன நடக்குதுங்க? எதுக்கு என்ன இங்க கூட்டு வந்து வச்சிருக்கீங்க? ஐயோ தாத்தா, எல்லாத்தையும் நான் சொல்றேன். முதல்ல அந்த மாஸ்க போடுங்க. ஏன் மாஸ்க கழட்டுனீங்க? மாஸ்க போடுங்க தாத்தா. போ. ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் தேவையில்ல, நான் நல்லாதான் இருக்கேன். ஐயோ தாத்தா, ஏன் தாத்தா? சொன்ன கேளுங்க தாத்தா. உங்களுக்கு வீட்ல நடந்ததெல்லாம் மறந்து போச்சா? திடீர்னு உங்களுக்கு மயக்கம் வந்து நெஞ்ச புடிச்சிட்டு கீழே விழுந்துட்டீங்க. நானும் சந்தோஷம் தான் உங்களை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணோம். இப்போ நீங்க இருக்கிற இடம் வீடு இல்ல, ஹாஸ்பிடல் தாத்தா. ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கீங்கன்னு பார்த்தாலே தெரியுது. லட்சுமி எங்க? எங்கன்னு தெரிஞ்சுதா? உன் புருஷன் அவளை வீட்டுக்கு கூட்டு வந்தானா இல்லையா? ஏன் தாத்தா இப்படி பண்றீங்க? சொன்னா கேளுங்க தாத்தா. இத போடுங்க தாத்தா. தாத்தா தாத்தா என்ன தாத்தா பண்றீங்க? ஐயோ தாத்தா, சொல்றேன் தாத்தா, தேடி தாத்தா இருக்கேன், கிடைச்சிருவாங்க தாத்தா. நீ போடாத பவி. போடுங்க தாத்தா போடுங்க. அறிவி கேட்ட முட்டா பேல, இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஒருத்தி காலங்காத்தால வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. அவ எங்க போனான்னு தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வர்றதுக்கு துப்பு இல்ல. நீ எல்லாம் என்னடா புள்ள? தாத்தா ப்ளீஸ் தாத்தா, டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டேய், அடிச்சு பல்லகள் எல்லாம் பேத்துருவேன். எனக்கு என்னடா குறைச்சல்? நான் நல்லாதான்டா இருக்கேன். உங்க அம்மா எங்கடான்னு கேட்டா உருப்படியா பதில் சொல்லாம நான் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அத்தை எப்படியும் கிடைச்சிருவாங்க தாத்தா. நல்லா சேர்ந்தீங்க ரெண்டு பேரும் சோடி. வெக்கமா இல்ல இப்படி பேசுறதுக்கு? நாள் முழுக்க என் புள்ள, என் மருமக பொண்ணு, என் மாமனாரு, என் குடும்பம்னு நமக்காகவே உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சவ லட்சுமி. அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல அவளை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து நிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் என்ன ஜென்மங்கடா? நீங்க இப்படி டென்ஷன் ஆகி கத்தி உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களுக்கு அதுவும் கஷ்டமா தானே இருக்கும் தாத்தா. ஆமாடா, நான் தான் கஷ்டம். எல்லா கஷ்டத்துக்கும் நான் தான் காரணம். மொத்தமா கத்தி கத்தி என் நெஞ்சு வெடிச்சு செத்து தொலைறேன். அப்ப திருப்தியா இருக்குமா? அப்போ உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்குமா? தாத்தா ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க பதறக்கூடாது தாத்தா. உங்களுக்கு ஹெவி பிபி இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. டேய், டாக்டர் கிடைக்கிறாரு, அவருக்கு என்ன? ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகுற எல்லாருக்கும் இப்படித்தான் 4 வார்த்தை சொல்லி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாரு. அது இருக்கட்டும்டா, என் உடம்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? தாத்தா ஏன் தாத்தா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஒரு சமயத்துல ஒரு பிரச்சனை தான் தாத்தா சமாளிக்க முடியும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனையே உன் புருஷனாலதான் வந்தது. பெத்த தாய்கிட்ட பேசுற மாதிரியா இவன் பேசியிருக்கா? டேய், நீ எல்லாம் எப்படி அவளுக்கு புள்ளையா பிறந்த? என் லட்சுமியை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? கோடியில ஒருத்தருக்கு வராதுடா அவளோட மனசு. இன்னைக்கெல்லாம் உட்காந்து பேப்பர் பேனாவை வச்சுக்கிட்டு அவளை பத்தி குறை சொல்லி எழுதணும்னா ஒத்த வரி கூட எழுத முடியாதுடா உன்னால. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காடா. உங்களுக்கு எல்லாம் என்னடா குறை வச்சா? பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணல? வேலைக்கு பொங்கி போடல?
கேட்டதெல்லாம் அவ வாங்கி கொடுக்கல, படிக்க வைக்கல, கல்யாணம் பண்ணி வைக்கல. கொஞ்சம் கூட பாசம் இல்லாம, நன்றி விசுவாசம் இல்லாம, நாக்கு மேல பல்ல போட்டு அவளை போய் தப்பா பேசிட்டியேடா படுபாவி.